கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நம்ம தேவ செய்திக்காக ஒரு நிமிடம் கர்த்தர் ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக கிறிஸ்துவ தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு இடைவெளி ஒரு சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும். கண்களை திறந்தருளும் உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. வாசிப்போமாக நீதிமொழிகளின் புத்தகம் 13வது அதிகாரம். நீதிமொழிகள் 13:2-3 வசனத்தை வாசிப்போமாக. மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான், துரோகிகளின் ஆத்துமாவோ கொடுமையை புசிக்கும். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். Praise the Lord. Hallelujah. இந்த வேத பகுதியில் இருந்து சில காரியங்களை சற்று கொஞ்சம் உங்களோடு பேசுவதற்காக விரும்புகிறேன். முதலாவதாக இந்த 2ஆம் வசனத்தை வாசிப்போமாக. மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பார், துரோகிகளின் ஆத்துமாவோ கொடுமையை புசிக்கும். அடுத்த வசனம், தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான் என்று கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னும் அதற்கு துணையா ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 20-21 வசனத்தை வாசிப்போமாக. அவன் வாயின் பலனால் அவன் வயிறு நிரம்பும், திருப்தியாவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். பிரியப்படுகிறவன் கனியை புசிப்பான். அல்லேலூயா. இங்கு இந்த ரெண்டு வேத பகுதியும் நாம் பார்க்கும் போது அவன் மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற எது வார்த்தை, வாயின் அறிக்கை குறித்து சொல்லப்பட்டது. ஆமென். தேவன் நம்முடைய நாவுக்கு என்ன கொடுக்கிற ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹalleluya. இதை தேவ மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். பேசுகிற பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். ஆமென். வாயில் வருவதெல்லாம் பேசக்கூடாது. ஆமென். நான் பேசுவது தேவனுக்கு பிரியமானதா? நான் பேசுகிற இந்த வார்த்தையின் எதிர் விளைவு நல்லதா இருக்குமா தீமையா இருக்குமா? நான் பேசுகிற இந்த வார்த்தை பிறரை சந்தோஷப்படுத்துமா காயப்படுத்துமா? நான் பேசுகிற இந்த வார்த்தையின் மூலமாய் அந்த ஆத்மா ரட்சிக்கப்படுமா இல்லது ஆண்டவரை வெறுக்குமா? அல்லேலூயா. அப்போ நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒரு தேவனுடைய பிள்ளை நிதானமாய் கவனித்து யோசித்து பேச கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பாருங்க அந்த 13ல 2ஆம் வசனம், வாயின் பலனால் நன்மை. ஆமென். என்ன கிடைக்குதா? நம்ம சொல்லுங்க. நன்மையை நீ அடைய வேண்டும் என்றால் உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அந்த நன்மை என்ன செய்யணும்? வரவழைக்கிற நிலையில் இருக்க வேண்டும். ஒரு நண்பரை பார்த்து அல்லது ஒரு நபரை பார்த்து உனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுகிறது வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த பணத்தை பெற்றுக் கொள்வதற்காக அந்த நபரிடத்தில் நீ கேட்கிறாய். உன்னுடைய பேச்சினுடைய மயத்தை அவன் பார்த்தே கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாம் என்று அவன் தீர்மானிப்பான். அப்படிதானே? அல்லேலூயா. பெற்றுக் கொள்ளத்தக்க நிலையில் நம்முடைய வார்த்தை அவருடைய இருதயத்தை என்ன செய்யணும்? கவருகிறது மாதிரி பேசுவோம், நம்புகிறது மாதிரி பேசுவோம். ஆமென். ஒரு நன்மையை அடைய, அல்லேலூயா, ஒரு நபரால் நமக்கு ஒரு நன்மை கிடைக்க வேண்டும் என்றால், அல்லேலூயா, அவன் இருதயம் நம்மை நம்ப வேண்டும் என்று பேசுவோம்.
அல்லேலூயா. அப்போ அப்பொழுதுதான் நம்ம நம்பி பரவாயில்ல கேட்கிறப்ப நல்லது நம்ம சரி பார்த்தாரேன் ரெண்டு வாயத்தில் சொல்லிடுவோம். இல்லை என்ன சொல்லுவா, இல்லைப்பா என்கிட்ட இப்போ இல்லை சமாளிச்சிடும். பார்த்தீங்களா? அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது மனுஷன் தன் வாயின் பலன், உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அல்லேலூயா ஒன்றில் நன்மையை கொண்டு வர வேண்டும், இல்லை என்றால் தீமையை கொண்டு வர வேண்டும். ஆமென். அதான் சொல்லப்பட்ட அடுத்த வசனம், காக்கிறவன் வாயின் வார்த்தையினால் உன் ஜீவனுக்கு ஆபத்து இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. சிலவங்க ஏதாவது ஒண்ணு பேசிட்டாரு, விடாத அவன் பேசுற வார்த்தை பார்த்து ஆடி பல வருதா இல்லையா? சொல்லுங்க, அடி எதனால கிடைக்குது? வாயினால. சில மனைவருக்கு வாய் ரொம்ப பெருசு. என்ன பாசம், எப்ப பார்த்தாலும் எங்களையே நீங்க குறிவிச்சு தாக்குறீங்க, வேற வழியே இல்லை. ஏன் ஒன்னாலதான் உன் குடும்பத்துல நல்லது நடக்கணும்னு ஆண்டு வச்சிருக்காரு. புரிஞ்ச சகோதரர் அலையில சொல்லு பார்ப்போம். நீ சகோதரியா? ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, சகோதரிகளுக்கு ஒரு 75% முக்கியத்துவம் கத்த பைபிள் வச்சிருக்காரு. சில காரியம் நம்ம போய் டச் பண்ணிட்டு போறோமே தவிர அது இறங்கி வச்சிருந்தா நிறைய காரியங்கள் இருக்கு. அல்லேலூயா. அப்போ ஒரு மனைவியின் வாயின் வார்த்தையை அல்லேலூயா கணவனுக்கு கோபத்தையும் ஊட்டும், கனிமையும் ஊட்டும். அல்லேலூயா. உன்னுடைய வாயின் வார்த்தை, ஆமென், கணவன் மனைவிக்குள்ள என்ன உண்டு பண்ணக்கூடாது? பிரச்சனை கிளப்பக்கூடாது. ஆமென். அந்த வாயிலிருந்து சொல்லுகிற நீ வார்த்தை பக்கத்து வீட்டுக்காரங்களை எல்லாம் சண்டைக்கு கூப்பிடக்கூடாது. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையாகிய சகோதரி கையை வைத்து சொல்லுவோம், பேசுகிற வார்த்தையை கவனமாய் பேசுங்க. புரியுதா இல்லையா? மனைவிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க. புருஷனால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களை எப்படி பேசுவார் ஆண்டவர் பாஸ்டர் சொல்லிட்டு யோசிக்கிறார். அல்லேலூயா. நீ சொல்லுவார். அப்போ நீ பேசுவதை திருப்பி எடுக்க முடியாது. உன் பேச்சு உன் கன்னத்தை பதம் பார்க்கிறதா இருக்கக்கூடாது. அப்போ ஒரு சகோதரி பேசுகிற வார்த்தை ஞானமாய் பேச வேண்டியது. நான் இதை பேசினால் என் கணவன் சந்தோஷப்படுவார், கோபப்படுவார், திட்டுவார். அது யார் சிந்திப்பா தெரியுமா? அப்படி யார் யோசிப்பா தெரியுமா? புருஷனை நன்றாக புரிந்த மனைவி, நல்ல மனைவி தன் கணவனை சரியா புரிந்து கொள். அவளுக்கு பேரும் ஆண்டு போட்டிருக்கிறார், புத்தி உள்ள ஸ்திரீ. என்ன ஸ்திரீ? என் கணவனுடைய குணம் என்ன? சில சகோதரிமார்கள் நான் பார்த்து பல இடங்கள்ல போய் பல போனதுனால எங்க வீட்டுக்கு வந்து சாப்பாடு பிடிக்காது, அவங்களே சொல்லிடுவாங்க. ஒரு புருஷனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுல கூட அந்த மனைவி எவ்வளவு கவனமா இருக்கும். சில மனைவிமார் உண்டு, வெட்டி போடு துண்டு துண்டா இதெல்லாம் போய் யார் சின்னதாக வெட்டிட்டு இருக்கிறது. இவ்வளவு கண்டம் கண்டமா கத்திரிக்காய், இவ்வளவு நீளத்துல முருங்கைக்காய், அவன் எடுத்து வச்சுட்டு வீணை வாசிக்கிறது. அவன் அந்த மிருகக்காய் எடுத்து அடிப்பான். வேற இவ்வளவு பெரிய மிருகக்காய் முடிச்சு போட ஊத்தி நேரம் இல்லை. வேற என்ன வேலை உனக்கு? பக்கத்து வீட்டில் சண்டை போடு. அப்போ மனைவியினுடைய மனநிலை குடும்பத்தை எப்படி கட்டி எழுப்புவது என்றுள்ள மனநிலை தான் இருக்கும். எதை செய்தால் குடும்பம் நல்லா இருக்கும், எதை பேசினால் குடும்பத்தில் சந்தோஷத்தை வரவிக்கலாம், எப்படி நடந்து கொண்டால் நம்ம குடும்பத்தை பற்றி பிறகு நல்லா சொல்லுவாங்க. புரிஞ்ச மாட்டாலே சொல்லு.
வராதுங்கெல்லாம் சொல்லும் ஆமேனா அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அப்போ அந்த நிலையை குறித்து யோசித்து நடக்கிறவள் தான் யாரு? மனைவி. அதுக்கு அவளுக்கு மொத்தமா போட்ட பேர் புத்தி. என்னது? புத்தி உள்ள ஸ்திரீ. அல்லேலூயா. கணவன் பார்க்கிறான், பரவாயில்ல நம்ம என்ன சொன்னா மனைவி கண்டுக்கிடவே இல்லை. அல்லேலூயா. கணவனே ஆமென். உன்னுடைய மனைவி உன் சரீரத்தில் சரீரம் என்பதை மறந்து விடாது. ஆமென். உன் சரீரத்தின் மேல் உனக்கு என்ன கரிசனை இருக்கோ அதுபோல உன் மனைவி மேல் கரிசனை இருக்கணும். உன் சரீரத்தை எந்த காரணத்திலும் என்ன செய்ய மாட்டாய்? அடிக்க மாட்டாய். ஆமென். உன் சரீரத்தை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாய்? கிழிக்க மாட்டாய். உன் தலையை முடியை என்ன செய்ய மாட்டாய்? பிடித்து பிக்க மாட்டாய். உன்னை கொண்டு நீ சவத்துல மோத மாட்டாய். உன்னை நீ சவத்தில் மோதுகிறாய் என்றால், உன் தலைமுடியை நீ பிக்கிறாய் என்றால், அல்லேலூயா, உன் சரீரத்தை நீ கிழிக்கிறாய் என்றால் நீ பிசாசு பிடித்தவன். என்ன பிடித்தவன்? லேகியம் பிசாசு பிடிச்சவன். சங்கிலியை கூட என்ன முடிச்சுட்டான். தன் சரீரத்தை என்ன பண்ணிட்டான்? காயப்படுத்தினான். அந்த வழியில் யாருக்கும் போக முடியாது. சில கணவன் எப்படி இருக்கும்? பேய் பிடிச்சவன். என்னப்பா சிங்க ஜம்பிங் அங்க ஆயிட்டுங்க, அது கரெக்டா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும். கையை தலையில சத்தமா சொல்லுங்க. ஹalleluya. புருஷனே, நீ புருஷனா நடந்து கொள். புருஷனே, உன் மனைவியிடத்தில் என்ன செய்யணும்? அன்பு கூற வேண்டும். ஏன்? உன் மனைவி உன் சரீரம். உன்னை கர்த்தர் மனைவிக்கு தலையாக வைத்திருக்கிறார். எபேசியர் அப்படியே சொல்லப்படும். வாசிங்க வசனத்தை. எபேசியர் கிறிஸ்து சபைக்கு தலை. கையை தலையில சொல்லுங்க. யார் சபைக்கு தலை? அதமா இயேசு சபைக்கு தலை. அடுத்தது புருஷனும் சத்தமா சொல்லுங்க மனைவிக்கு தலை. அல்லேலூயா. தலையாக இருந்து செயல்படுகிற நல்ல புருஷர்களுக்காக என் தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்ன அல்லேலூயா. ஆமென். பாருங்க அந்த வாசி ஒரு முறை கூட கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய். நல்ல கவனிங்க சகோதரன். அல்லேலூயா. நீங்க மனைவிக்கு என்னமா இருக்கிறீங்க? சொல்லுங்க தலை. அப்ப தலையில என்ன இருக்கு? மூளை. மூளை சரியா இருந்தா கண்ணு சரியா பார்க்கும், இல்லைன்னா பக்கத்துல கிட்ட பாக்கெட்டி பார்க்கும். புருஷா கவனி, கல்யாணம் பண்ண டைம்ல ஒன்று குழந்தை பிறந்தவர ஒரு அழகு வேற எங்கே போகுது? கண்ணை பக்கத்து கூட எட்டி பார்க்குதா? கண்ணை குத்தி கெடுக்கணும். அதாவது கடைசி மூச்சு வரையிலேயும் அவன் உனக்கு தேவன் கொடுத்த மனைவியே நிரந்தரமானவன். அதான் அழகா சொல்லி விட்டார். அல்லேலூயா. ஏன் தலையை உடலில் வைத்திருக்கிறார் என்றால், அல்லேலூயா, சாகும் போதுதான் செத்தாலும் அது என்ன செய்யாது? பிரியா. புரியுது? அல்லேலூயா. பிரிகிறது என்றாலே தலை துண்டிக்கப்பட்டு விட்டது. உடல் தனி, தலை தனி. மனைவியை பிரிவது என்றாலே துண்டிக்கப்பட்ட தலை மட்டும். அது கணவனை விட்டு ஒழுவி அப்பா விட்டு போறேன்னு சொன்னாலே நீ ஒரு முண்டம். புரியுதா இல்லையா? ஒரு மாதிரி இருந்துட்டு பூனை பாத்திர கருவாடை. ஹalleluya. சத்தியம் கேட்கணும் வா சபைக்கு. எங்கே போனங்க என்ன? ஹalleluya. அப்பா வீட்டு போகணும், ரொம்ப நாள் ஆச்சு. மனை சொல்றான் பொறுமையா கொஞ்சம் அவசர பிஸியா இருக்கிறேன், அடுத்த வாரம் போலாம். நான் போறேன். முண்டம் முண்டம்
தனியா போன நாய் கடிச்சு குதறும் இல்லையோ? அப்படிதானே? தலை இருந்தாலா உனக்கு ஜீவன், தலை இல்லை என்றால் நீ முண்டம். யாராவது புருஷனோட சண்டை போட்டு எங்கேயாவது அம்மா வீட்டுல இருக்கிறாங்களா? அப்போ மனைவி எந்த காரணத்தினாலும் பிரிந்து தன் தகப்பன் வீட்டுக்கு போக துணியக்கூடாது. அவள் தகப்பன் வீட்டுக்கு போன விரும்புகிற அளவுல கணவன் நடந்து கொள்ளக்கூடாது. புருஷனுடைய ஒழுங்கீனமான செயல்கள், ஒழுங்கீனமான பேச்சுகள், நடைகள் மனைவியை துக்கப்படுத்துகிறதுனால் தான் அவள் அப்பா வீட்டுக்கு போறேன்னு அப்பவும் காலடியில் தான் கிட கொண்டிருக்கிறார். தலை உடனிருந்து பிரியும் என்றால், பிரிந்து வாழ முடியும் என்றால் கணவனும் மனைவி பிரிந்து வாழலாம். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? ஒத்துக்கொள்றீங்க அப்படின்னா பிரியவீங்களா இல்ல பிரிய மாட்டீங்களா? யோசிக்கலாம். கண்டிஷா புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். தலை தனியாகவும் உடல் தனியாகவும் உயிரோடு வாழும் என்றால், கிடக்கும் என்றால், குடும்பம் பிரிந்து வாழ்ந்தால் நல்லா இருக்கும். புரிந்தவங்க மட்டும் கை கொடுப்பாங்க. புரிஞ்சுதா? புரியுதா? இன்னும் விளக்கணுமா? தலை துண்டிக்கப்பட்ட வைக்கி, உடல் துண்டிக்கப்பட்டு இங்கடக்கும். தலையில் இருக்கிற கண்ணு நன்றாக பார்க்கிறோம். சுமட்டுமா சொல்லு. அங்க போற ஆள இங்க வா என்று கூப்பிட அப்படியா? இல்ல. உடல் இங்க கடந்து கொண்டு சாப்பாடு பிசைஞ்சு சாப்பிடும் அப்படியா? அதாவது 7வது அதிகாரத்தில் அதை எடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இறங்கிற பெரிய சம்பவம் தான். ஹல்லேலூயா. உபவாசத்திற்கு ஜெபத்திற்கும் தடையின்றி நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் அந்த ஏரியா டச் பண்ணி ஆகுங்க. நிறைய குடும்பங்களில் சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால ஹல்லேலூயா நான் சில காரியங்களை நான் உங்களுக்கு வற்புறுத்த வேண்டிய சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டிருக்கிறேன். கையை சொல்லுவோம். ஹல்லேலூயா. அதாவது பாருங்க, நிறைய காரியம் எல்லா பிரமாணத்தை கொண்டு வரல. அது கணவன் மனைவியா மட்டும் இருந்தால் சில காரியம் பேசலாம், எல்லாம் பேசலாம். 5ஆம் வசனம் வாசிப்போம். உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடை இராதபடிக்கு இருங்கள். நல்லா கவனிங்க. இந்த ஏரியாவை எல்லா கிறிஸ்தவரும் புரிந்து கொள்ளணும். கையை கல்யாணம் பண்ணி மனைவியை வீட்டுல விட்டுட்டு நேரே வெளிநாடு போவான். அங்க போய் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சுதான் வருவான். இவ அதுவரை இருந்துட்டு கண்ணை உருட்டி 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 ஊரெல்லாம் கண்ணு உருட்டுவான். அவன் அங்க இருந்துட்டு ஊரெல்லாம் கண்ணு உருட்டுவான். முதலாவது கல்யாணம் பண்ண நீ தேவனுடைய வசனத்தை கீழ்ப்படியாத ஒரு மனுஷன் எப்படி கிறிஸ்தவன் சொல்ல முடியும்? உபவாசத்துக்கும் புருஷன் மனைவிக்கு இடையில் உள்ள விலகி இருத்தல் என்பது எப்பொழுது என்றால் உபவாசம், அடுத்தது ஜெபம். அல்லேலூயா. உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் காலமூல பிரிந்திருக்கிறார். அப்படிதானே? சத்தமா இல்ல. நான் ஒரு 3 நாள் உபவாசம் இருக்கிறேன். நான் ஊழியக்காரன் எடுத்துக்கிட்டா நான் ஒரு 21 நாள் இருக்கிறேன், 40 நாள் இருந்த நாட்கள் 21 நாள் இருக்கிறோம்னு வச்சுக்கிறீங்களா? அது நானும் மனைவியும் ஒரே இடத்துல நினைச்ச சந்திக்க முடியாது. நான் யாரை சந்திக்க இருக்கிறேன்? இயேசு தேவனை சந்திக்கிறேன். அந்த உபவாச நேரம் அல்லேலூயா தனிக்கலாம், தனித்திருக்கலாம். ஆமென். அடுத்தது
இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். அல்லேலூயா. அப்போ வருஷக்கணக்கில் பிரிந்து இருக்கிற வேதத்தின்படி நியாயமா இல்ல? ஏன்? அடுத்த வசனம். உங்களுக்கு என்ன இல்ல? விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் மூடி வாடுங்கள். அல்லேலூயா. இதனால விரதத்துவம், ஆமென், பிரதிஷ்டை, ஆமென், பொருத்தனை, அல்லேலூயா, உங்களுக்கு அதற்குரிய அழைப்பு, அல்லேலூயா, இல்லாததால் கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். என்ன செய்யணுமா? பிரிய கூடாது. என்ன செய்யணும்? கூடி இருக்கணும். அப்ப குடும்பமாய் சேர்ந்து இருக்கிற ஒரு மனிதன் கிறிஸ்தவன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன், அல்லேலூயா, அவன் குடும்பம் 128 சங்கீதத்தின்படி மாறும். ஆமென். எப்போ உன் குடும்பம் குட்டி பரலோகமாய் மாறும்? எப்போ உன் குடும்பத்தில் சமாதானம் இருக்கும் என்றால் 128:1 கர்த்தருக்கு பயந்து அவன் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் யாரு? பாக்கியவான். கையிலே சொல்லும். அப்ப கணவன் யாருக்கு பயப்படுகிறவனா இருக்கணும்? சத்தமா சொல்லு. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் மட்டுமல்ல, அவருடைய வழியில நடக்கணும். அவர் உனக்கு போதித்த பாதை. ஆமென். கையிலே சொல்லும். நடக்கிற நீ எப்படிப்பட்டவனா இருப்பார்? பாக்கியவான். ஒரு குடும்பத்தில் கணவன், அல்லேலூயா, முதல் வழிகாட்டி. கையை வைத்து அல்லேலூயா சொல்லு. ஏன்? மனைவிக்கு யாரு தலை? கணவன் தலை. அல்லேலூயா. தலையில தான் என்ன இருக்கு? மூளை இருக்கு. தலையில தான் என்ன இருக்கு? கண்ணு இருக்கு. தலையில தான் என்ன இருக்கு? செவி இருக்கு. தலையில என்ன இருக்கு? வாய் இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு கணவனாய் இருந்தால், ஹalleluya, அவர் வழிகள் நடக்கிற ஒரு கணவனாய் இருந்தால், ஆமென், அந்த குடும்பத்தை சீராய் நடத்துவதற்குரிய அறிவு அவருக்கு கட்டாயம் பாருங்க. ஏன்னா அவனுக்குள்ள எல்லாம் இருக்கு. தலை, அவன் தலை, நான் தலை இறக்கும் குடும்பத்துல, நான் தலை, மனைவிக்கு தான் தலை. அப்ப மனைவிக்கு தலையாக இருக்கிற மனுஷன் தலைக்குள்ள என்ன இருக்கு? மூளை இருக்கிறதுனால் தன் மனைவியின் காரியங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள், குடும்பத்தின் காரியங்களை குறித்து அவன் என்ன செய்வான்? சிந்திக்கும் திறன் இருக்கு. மூளை செயல்படவில்லை என்றால் அவனை பேர் பைத்தியக்காரன். அப்போ மூளை சரியா செயல்படுகிறதுனால் அவன் பார்வை சரியா. ஆமென். மூளை சரியா செயல்படுகிறதுனால் கேள்வித்திறன் சரியா இருக்கும். ஆமென். மூளை சரியா செயல்படுகிறதுனால் உதட்டின் உச்சரிப்பின் வார்த்தைகள் சரியா இருக்கும். ஆமென். அங்கு தவறும் போது எங்கும் தவறு. எங்க குழம்புனா மூளை, தலை குழம்பு. பார்த்தீங்களா எவ்வளவு அழகா ஆண்டு வச்சிருக்கு. கையை சொல்லும். சத்தமாக சொல்லும். புரிந்து கொள்ளணும். ஆமென். ஆமென். மனைவி தனியா தீர்மானம் எடுக்க முடியாது, கணவன் தனியா தீர்மானம் எடுக்க முடியாது. கணவனுடைய தீர்மானத்தை இப்போ பாருங்க, யோசித்து ஒரு பொருளை எடுக்க வேண்டும் என்றால் முதல்ல எங்க அது பாட்டில் போகுதுன்னாக்க ஹalleluya, கை தானா கிடந்துட்டு உடம்பு முண்டும் தனியாக கிடந்து கை கிடந்து தேடிட்டு கிடக்கு. என்ன இப்பதான் 10 ரூபாய் கிலோ வந்து எங்க போச்சு தேடுவா? ஹalleluya. கை செயல்படும். கை எங்க இருக்கு? உடல்ல இருக்கு. கையாகிய உறுப்பு பிள்ளைகள். ஆமென். ஹalleluya. சரீரத்தில் இருந்து உணர்ச்சி இருக்கு. ஆமென். ஹalleluya. கை செயல்பட வேண்டும் என்றால், ஆமென், இங்கிருந்து என்ன செய்யணும்? தகவல் கொடுக்கணும். அடுத்தது கை நீட்ட வேண்டிய இடத்த கண்ணு இடத்தை காட்டணும். எவ்வளவு அழகா வச்சிருக்க ஆண்டவர் செட் பண்ணி. ஹalleluya.
எப்படி சபையை சரீரம் என்று வைக்கிறாரோ, அல்லேலூயா, அதே ஒரு குடும்பத்தையும் தலை சரீரம் அவயம் என்று வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தானாக ஒரு கை செயல்பட முடியாது. ஆமென். கண்ணு செயல்படணும், காது செயல்படணும், என்னது உதடு செயல்படணும், அப்பதான் செயல்படும். அது ஆர்டர் கொடுக்கலனால கை எங்கதான் இருக்கும்? பாக்கெட்ல போட்டு பாக்கெட்ல தானா வாட. நான் வெளிநாட்டில் இருக்கும்போது வீட்டுக்கு அப்பெல்லாம் ஃபோனெல்லாம் கிடையாது. ஒரு லெட்ரு போட்டால் 15 நாளாகும் வீட்டுக்கு வந்து சேருது. இங்கேருந்து பதில் அங்கே வரணும்னா அது 15 நாள். ஒரு தகவல் தொடர்பு கிடைத்து திருப்பி பதில் வரணும்னா எத்தனை நாள்? 1 மாதம் பக்கம் ஆகும். அப்படி இருக்கும் பாருங்க. அதுவரை மனைவிக்கு ஒரு எண்ணம், எங்கள் வீட்டில் விட்டு போனேன். நல்லா கவனிங்க, நம்ம அனுபவத்தை சொல்ல முடியும். அவங்க அப்பா வீட்டுக்கு எங்கள் வீட்டில் இருந்து ஷார்ட்கட்டில் போனால் மொத்தம் 6 கிலோமீட்டர் தான் இருக்கு. நடந்தே போயிருக்கும் நிறைய நாள் ஷார்ட்கட். ஏன்னா நடந்து போகிறது ஜாலியாக, ஏன்னா அது தோட்டத்திலோடு எல்லாம் போகிறது. இங்கே இந்த மாதிரி ரோட்டில் போகிறது, ரோட்டில் போனால் தான் பெல் அடிப்பான், ஹார்ன் அடிப்பான். அங்கே அப்படி இல்லை, ஹார்ன் ஒன்றும் கிடையாது, நம்ம தான் ஹாரன். அப்போ ஒய்ஃபுக்கு ஒரு எண்ணம், கொஞ்ச நாள் எங்கள் அப்பா வீட்டில் போய் நிற்கலாம், 700 எண்ணம். அந்த எண்ணத்தை அப்படியா, சரிம்மா நீ அங்கே நில்லுன்னு யார் சொல்ல முடியாது, எங்கள் அப்பா சொல்ல முடியாது. அங்கே சொன்னோன்னா அப்பா அம்மா சொல்லுவாங்க, அவன் புருஷன் வெற்றி போட்டு கேடு. கவனிக்கிறீங்களா? என்ன ஆனால் அவளும் என் மனைவியும் ரொம்ப நாளாகுமா கேட்டு பதில் மாறுறதுக்குன்னு யோசிக்கிறது இல்லை. சில நேரம் 15 நாள், சில நேரம் 13 நாளாவே வந்துடும் லெட்ரு. அது ஒன்று இருக்குது. பொண்ணு எங்கே எழுதுவான், ABCDEFGHD சொல்லிட்டு எழுதுவான். அப்படி இப்படி தான் போகணும். அம்மாவிட்ட கேட்டேன், அம்மாவிட்ட கேட்டேன், அங்கே புருஷன்கிட்ட லெட்ரு போட்டுக்கலாம். அவன்கிட்ட சொல்லி அவன் சொல்லாமல் நாங்கள் அனுப்பக்கூடாது, அனுப்புனா எங்களை திட்டி போடுவோம் அப்படின்னு. புரியுதா இல்லையா? இப்போ அப்படியே தான் பழக்கம் இருக்கா? நாங்கள் வாழ்ந்ததை சொல்கிறாங்க. அப்படி தானே மேடம்? அது அங்கேயிருந்து 11 வரும். அப்போ நான் வந்து இங்கே நான் நினச்சேன் அப்பாவை அப்பா இப்படி சொல்லாத உங்கள் அப்பா விட்டு எனக்கு கொஞ்சம் நாங்கள் போய் நிற்கட்டும், அந்த லெட்ரு போகணும். அந்த லெட்டரை பார்த்துட்டா சரி அம்மா கிளம்பு. எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போய் விட்டு வருவோம். இல்லைன்னா ஒரு அதான் சின்ன ஒரு வாட்பா அப்போ எல்லாம் ஒரு கார், அந்த பெட்ரூம் அம்பாஸ்டர் கார், பழைய கார் வாடகை பிடிச்சி கொண்டு போவோம். அப்படிதான் இருந்தோம். அன்றைய காலத்தில் உள்ள லெட்டர் போக்குவரத்து, போன் தொடர்புகள் இல்லாத காலத்தில் கூட எப்படிதான் கணவனுடைய பதிலை எதிர்பார்த்துட்டு இருக்கிற மனைவி என்று போன் தொடர்பு இருக்கு. எப்பவும் கணவனோடு பேச முடியும், எப்பவும் வீட்டாரோடு பேச முடியும், பேசலாம். கேட்டு கணவனுடைய அனுமதியை பெற்று போக அநேக பெண்களுக்கு என்ன இல்லை, பொறுமை கிடையாது. ஒரு சகோதரி ஒரு நாள் குடும்பத்தில் ஒரு சண்டை வந்தபோது பேசின சத்தம் இன்றும் என் தொனியை காதில் தொனித்துக் கொண்டே இருக்கிறது. ஒரு நபர் வந்து கேட்டா, வீட்டுக்காரர் இல்லையா, என்கிட்ட சொல்லு, என்ன ஏமா அவர்கிட்ட பேசணும், இந்த வீட்டில் நான் தான் எல்லாம், என்கிட்ட சொல்லு. உருப்படுமா அந்த குடும்பம்? அதாவது போன கேஸோட விடுவோம், சரியில்லாதவன் ஒரு டைப்பாக இருக்கான், தண்ணி அடிக்கான், இப்படி ஒன்று தாரமாராக இருக்க விட்டுருவோம். நல்ல குடும்பங்கள் நடக்கிற சம்பவங்களை அந்த மனுஷனும் தெய்வ பக்தி கர்த்தருடைய பிள்ளை. இந்த வீட்டில் நான் தான் எல்லாம், ஏன் சொல்படிதான் இங்கே நடக்கும், என்கிட்ட சொல்லு. கதை இப்போ கணவன் ஆகிட்டார், தலை
புருஷன் உடலாய் மாறி. அது ஒருபோதும் நடக்கக்கூடாது. தலை தேவன் வைத்தது தலை. தலை சரியா செயல்படலைன்னா தலையில மூளை சரியில்லைன்னா, மூளை சரியில்லைன்னா என்ன செய்யறது? கை கிடைக்கிறதுனா பிறக்கும். கோபத்தில் சாணி மாதிரி எறியும். கையில் கிடைக்கிற சாணி எந்த சாணியும். ஆமாம், அதான் விஷயம். இப்போ தெளிவாக இருக்கணும். கணவன் மனைவி நல்ல உனக்காக பாடுபட்டு உழைத்து உன்னை கவனித்து உன் பிள்ளைகளை உபசரிக்கிற நல்ல ஒரு தெளிவுள்ள புத்தி கூர்மை உள்ள நல்ல ஒரு தெளிவான ஞானம் உள்ள கணவனாக இருந்தால் கணவனுடைய ஆலோசனை மிஞ்சி நீ போகக்கூடாது. கொஞ்சம் ஞானம் குறைவாக இருந்தால் அந்த கணவனுக்கு நீ கொஞ்சம் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். புரியுதா இல்லையா? இப்படிதான் போறதா என்னது குடும்பமாக இருந்தால் தான் தோணித்தனமாய் ஒன்று செய்வது, தன் விருப்பப்படி போவது, இது ஒரு மனைவிக்கு அழகல்ல. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலையில் அனுமதிப்பது கணவனுக்கும் அழகல்ல. குடும்பமாய் நீங்கள் இருந்து, குடும்பத்தில் இருந்து, பிள்ளைகளோடு இருந்து நீங்கள் பேச நேரத்தை செலவிட வேண்டும். அன்று அல்லேலூயா எல்லாம் ஞாபகம் இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் கூட இருப்பாங்க. அப்பா அங்க சேர்ல இருப்பார், அம்மா அங்க கீழே உட்கார்ந்து இருப்பாங்க, நாங்க எல்லாம் கீழே உட்கார்ந்து இருப்போம். எல்லாம் சேர்ந்து பேசி சிரித்து சந்தோஷமா இருக்கும். இப்ப என்னன்னா எல்லாரும் அந்த மூலையில, தாய் இந்த மூலையில, பையங்க எல்லாம் ஒவ்வொரு ஏரியாவில் என்னது எல்லாம் மொபைல்ல உட்கார்ந்து. தயவு செய்து சொல்றேன், மொபைல்ல செலவிடுகிற நேரத்தை நீ செலவிட்டு பழகினால் உன் குடும்பம் தாறுமாறாயும். மொபைல்ல தேவைக்குரிய காரியத்தை அதுல நீ பேசு, எடு, பாரு. ஆனா கணவன் மனைவி பிள்ளைகளோடு உட்கார்ந்து என்ன செய்ய? பேசுவதற்கு நேரத்தை செலவு. அன்பு குடும்பம் ஒன்றுக்கொன்று அன்பை பகிர்ந்து கொண்டு, அல்லேலூயா, லாப நஷ்டத்தை பகிர்ந்து ஷேர் பண்ணி, அல்லேலூயா, பிள்ளைகளுக்கு நல்ல புத்தி சொல்லி, பிள்ளைகளின் நிலைமை அறிந்து அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்கு அன்று முடிந்தது. இன்று பெற்றோர் அவரவர் கையில ஒவ்வொன்றை கையில வச்சுட்டு கேம் விளையாடவும், மொபைல் பேசிட்டு இருக்கவும், வாட்ஸ்அப்ல விளையாடவும், பேஸ்புக்ல விளையாடுங்க. அப்ப நம்ம அங்க இருந்துறாங்க, பிள்ளைகள் பார்க்கறாங்க. என்ன செய்வது? இப்ப அம்மா அப்பனிடமே ஒண்ணு, அம்மா நடுவேளை சும்மாடா. பிள்ளைகள் என்ன செய்யுது? நேரே ஒண்ணு அவங்கள ஒவ்வொன்று வாங்கிக்கிறோம். அவருக்கு குந்தராண்டம் தோந்தரும் டிவியில் இருந்துட்டு அங்கே இருந்துட்டு விளையாடிட்டு இருக்கிறான். குடும்பத்துல மகன் அப்பா என்று கூப்பிடுவதற்கு அவனுக்கு நேரம் இல்லை. தகப்பன் என் மகனே என்று கூப்பிட அவனுக்கு நேரம் இல்லை. மகளுக்கும் அப்பான்னு கூப்பிடவோ அம்மானு கூப்பிட நேரம் இல்லை. தாய்க்கும் பிள்ளைகளுக்கு அன்பா பேச நேரம் இல்லை. இடையில் வந்து விட்டது ஒரு பயங்கர சாத்தானாகி இருந்தது மொபைல். அன்று குடும்பம் அமைதியாய் சந்தோஷமாய் பிள்ளைகள் பெற்றோரும் அன்பாகவும் ஐக்கியமாகவும் ஒற்றுமையாகவும் வாழ காரணமே அல்லேலூயா, பரஸ்பரம் குடும்பமாய் உட்கார்ந்து பேசி பகிர்ந்து கொள்வாங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் தெளிவாக கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் மாலை நேரம் அல்லது இரவு நேரங்கள் தூங்குவதற்கு முன்னதாக பகல் நேரத்தில் கணவன் மனைவி பிள்ளைகளுமாக ஒன்றுக்கொன்று பேசி கருத்துக்களை பரிமாறுவது, அன்பை பரிமாறுவது மிக மிக முக்கியம். இது இல்லாமல் என்ன நடக்கிறது என்றால், கணவன் 6 மாசம் வரமாட்டான், எங்கேயாவது போய் வேலை செய்வான். மனைவியும் குழந்தை எங்கே இருக்கும், வெளிநாடுல வேலை செய்துட்டு இருப்பான். மனைவி பிள்ளைகளும் ஊர்ல இருக்கும். வருஷங்கள் வரமாட்டாங்க. என்ன தொடர்பு? போன் தொடர்பு. போன் பேசும்போதே நம்ம பக்கத்துல வேற யாராவது இருந்துட்டு பக்கத்துல எவனையாவது ஒருத்தர்கிட்ட கதை பேசிட்டு இருக்கும் போதுதான் போன் வரும். பேசுங்க
பக்கத்துல யார் இருக்கிறது? புருஷன் பக்கத்துல இல்லாதனால வேற ஒருத்தன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இதுக்கு காரணம் யாரு? அது கேள்விப்பட்ட அவன் அங்கே வந்தாச்சு, இவன் தலையை கொய்தாச்சு. நல்லா இருக்குமா? இது செய்தது யாரு? நீரான ஒழுங்கா குடும்பத்தை கவனித்து மனைவியை கரிசனையை விசாரித்து அவள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்திருந்தால் இந்த நிலைமை ஏற்படுமா? நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? அவன் அங்க வீடம் வாசித்துட்டு இருக்கான். குடும்பம் பைபிள் அனுமதி இல்லை. ஜெபத்துக்கு உபவாச தடை இல்லாமல் ஒரு என்ன செய்யக்கூடாது? பிரியக்கூடாது. கத்துறது அல்லேலூயா. அப்பதான் புரிந்து வாழ முடியும். புரியுதுல்ல? அதே மாதிரி பிள்ளைகள் அல்லேலூயா. பிள்ளைகள் அப்ப ஏதாவது சொன்னா இந்த பாரு என்கிட்ட பேசுறத வச்சுக்கிறது எனக்கு எல்லாம் தெரியும். நான் ஒரு நாள் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, ஒரு குழந்தை பிறந்து 5 வயசுல இருந்து 10 வயசு வரை டேடி மம்மி டேடி மம்மின்னு ரொம்ப அன்பு கொஞ்சிட்டு இருக்கும். 10ல இருந்து 15 வயசுக்குள்ள அம்மா அப்பாட சொல்லி வை, அவர் என் வழியில கிராஸ் ஆகுறாரு. 20 வயசு வரும்போது நான் அப்பாட்ட பேசுறது இல்லை. என்னது 20 வயசுக்கு மேல 25 வயசுக்குள்ள அம்மா இத்தனை வருஷம் நீ எப்படி அப்பா கூட இருந்த? தாயை பார்த்து மகன் கேட்கணும். ஒரு 30 வயசு தாண்டிச்சான். அம்மே உன் அப்பா இருக்கிறார், அவர்கிட்ட பேசுறது அவரு பாரு. அப்புறம் இப்ப பேசு. 40 வயசுக்கு மேல போகும் அப்பா நல்லவர் தான், கொஞ்சம் கோவப்படுவார். 50 வயசு தாண்டிடுச்சுன்னா எங்க அப்பா மாதிரி யாருமே இல்லை. 5, 7, 8 வயசுல சொன்னது இப்ப சொல்றான். 50க்கு மேல சொல்றான். இந்த இடையில பூரா தவப்பனும் மக்களும் எதிரி. இந்த இடையில பம்பு பண்றதுக்கு அம்மா இருப்பான். எப்ப சொன்னாலும் புருஷனை அதாவது பிள்ளைங்களுக்கு அப்பனை பற்றி குறை சொல்றதே தாய்க்கு வேலை. நீ எப்படி உருப்படுவ சொல்லுவோம். இந்த மாதிரிப்பட்டதான மனைவிகளாகிய தாய்மாராகிய பெற்றோர் சாபம் முடித்தது. கவனமா தன் கணவனை பிள்ளைகளுடைய அப்பனை பற்றி பிள்ளைகளிடத்திலேயே வெறுப்பு உண்டாக்குற அளவில் ஒரு தாய் பேசுவாள் என்றால் அவள் எப்படி புத்தி உள்ள ஸ்திரியா இருக்க முடியும்? எப்படி அந்த குடும்பத்தை அவள் கட்டி காக்க முடியும்? முடியுமா? தகப்பனாகிய பிள்ளைகளுடைய தகப்பனாகிய உன் கணவனிடத்தில் குறை இருந்தால் கூட குறைய பிள்ளைகளிடத்தில் என்ன செய்யாத? பிச்சு குதறாத. புரியுதா இல்லையா? இந்த மாதிரிப்பட்ட குணம் எத்தனை சகோதரிக்குள்ள இருக்கு? எந்த காரணத்தினால் பிள்ளைகளுடைய அப்பனாகிய உன்னுடைய கணவனிடத்தில் இருக்கிற குறைய பிள்ளைகளிடத்தில் என்ன செய்யாத? சொல்லாத. பிள்ளைகள் ஏதாவது ஒண்ணு அப்பாவோட திட்டுனா உடனே யாரோட திட்டுற? அப்பாவோட திட்டுற மனைவிகள் என்ன சொல்லி நல்ல தாயின்னு அப்படிதான் இருப்பேன். முறைக்காத என்ன இல்லையா? குடும்பத்தை பற்றி பேசுறாங்க, காதலி பிறகு புருஷன் அதாவது பிள்ளைகளுடைய அப்பன் குற்றம் உள்ளவனா இருக்கலாம். அதாவது தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை காட்டி சகோதரத்தை காட்டி நகைத்தவனே சபிக்கப்பட்டவனாய் மாறும். பிள்ளைகளுடைய அப்பனுடைய குறையை நீ பெற்றெடுத்த பிள்ளைகளிடத்தில் பிள்ளைகளுடைய அப்பன் பிள்ளைகள் வெறுப்பு வைக்கிற அளவில் தகப்பனை பகைக்கிற அளவில் அப்பனை குறித்து ஒரு தாய் பிள்ளைகளிடத்தில் குறை சொல்லுகிறாய் என்றால் நீ ஒரு தாயாக வாழ்வதற்கு தகுதியற்றவன்.
அந்த நிலை உங்களிடத்தில் இருக்கும் என்றால் உங்களை என்ன செய்யுங்க, திருத்திக் கொள்ள வேண்டும். குடும்பம் நல்லா இருக்கணும். ஆமென். அதாவது ஆம்பளை பசங்களும் சரி பொம்பளை பிள்ளைங்க சரி அதிகமா பட்சமா இருப்பது யாருக்கு தான் இருப்பாங்க சொல்லுங்க சத்தமா. எவ்வளவு தூரம் நொந்து போய் இருக்கிறாங்க, வெதறி சொல்றாங்க. காரணம் என்ன தெரியுமா? அதாவது தகப்பனிடத்துல குறை இருக்கலாம். அப்ப பல இடத்துக்கு போறான், வேலை செய்யறான், புரியல, பாடுபடுறான், கஷ்டப்படுறான், ஏதோ ஒன்று வந்துட்டா கோவப்பட்டா திட்டா பேசிட்டா வச்சுக்குவோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உடனே பிள்ளைகள் என்ன அப்பா இப்ப பேசுறாருன்னு சொல்லி கேட்டா கூட நீங்க என்ன சொல்லணும், அப்பா 1000 பிரச்சனை இருக்கிறாள், எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கெல்லாம் போயிட்டு என்னென்ன ஏதாச்சும் கடன்காரன் எவ்வளோ திட்டுறாங்க, என்னமோ வருத்தத்தில் வந்திருக்கிறார். இன்னும் நேரம் போய் அப்பா பின்ன என்ன பாலிஷ் போட்டால் பேசுவார், பொறுமையாக இருக்கு, அப்பாவை கோபத்தை உண்டு பண்ணாதுங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்கு? இப்போ மறுநாள் அப்பா வரும்போது பிள்ளைகள் பார்க்கணும், அப்பா ஏதாவது வருத்தத்தில் வருவாரோ, ஏதாவது கஷ்டத்தில் வருவாரோன்னு யோசிப்பாங்களா இல்லையா? அதை உண்டு பண்ணுறது யாரு? தாய். தவறான குணம் ஒருவேளை உண்டு அப்பனிடத்தில் இருந்தாலும் கூட அதை யார்கிட்ட சொல்லாத, பிள்ளைகளிடத்துல சொல்லி அப்பா மேல பிள்ளைகள் வெறுப்பு வைக்கிற அளவுல தாய் செயல்படக்கூடாது. ஒன்று, ஒரு குற்றத்தை பார்த்து அல்லேலூயா பையன் தவறு செஞ்சிட்டான் அல்லது பொண்ணு தவறு செஞ்சிட்டான்னு தகப்பன் அவனை கடிந்து கொள்ளவோ திட்டவோ அடிக்கவோ செய்யும் போது தாய் போய் எந்த நேரத்திலேயே இடையில விடாத. அப்பா தன் மகனையோ மகளையோ சிக்ஷிப்பது அவர்கள் அழிந்து போக அல்ல, நல்லா இருக்கிறதற்காக. பொறுமையாக. ஐயோ என் பிள்ளைய நீ போட்டு அடிக்கிறியா, நீயா 10 மாதம் சுமந்து பத்த என் குடல் எரியுதே. குடல் எரியுதுன்னா குடலை கீறி வெளியே தான் குடல் எரியுதா குடல் அப்படி கூவா தோத்துரும். முடிஞ்ச பிறகு அந்த பையனை தனியா கூப்பிட்டு உட்கார வச்சு அப்ப செடிகளை பாத்தியா அப்படியே சொல்லணும். சொல்லு அப்ப செடி ஒன்று அடிச்சு போட்டாங்க, ஐயோ அங்க கிடக்கு. சூழல போய் சில பசங்க கையங்கால உடைக்கிற அப்ப யாரும் ஒன்று சொல்லுவோம், அடிச்சு போட்டா அப்படியா சொல்லுவான். இல்லை டேய் வா அப்போ ஏன் அந்த அடி கிடச்சி தெரியுமா? நல்ல தாயினுடைய வேலை தான். ஏன் அடிச்சா தெரியுமா? உன்னுடைய என்னென்ன தவறு செய்யணும், இது மேலால் என்ன செய்யாத தவறு செய்யக்கூடாது. நானும் உன்னை அடிக்க வேண்டியது, உன்னை அப்பா அடிச்சதுனால உன்னை விட்டுறேன், உன்னை அப்பா உன்னை அடிக்கிறேன்னு நான் உன்னை அடிச்சிருப்பேன் சொல்லிட்டா தாயின் மேலும் தகப்பன் மேலும் பிள்ளைகளுடைய பாசம் பேலன்ஸா இருக்கு. சொல்ல புரியுதா? இல்லைன்னா எப்படி போயிடும்? ஒன்ஸ் அது போயிட்டா ஒரு ஆளை என்ன செய்வாங்க, பிள்ளைகள் வரும். புரியுதா? சில பிள்ளைகள் தகப்பனை பற்றி கேவலமா திட்டுவாங்க வெளியே மற்ற ஆட்களிடத்துல. இது உண்டு பண்ணது யாருன்னா தாய். சகோதரிகள் தயவு செய்து சொல்றேன், நீங்க எல்லாரும் நல்லவங்க தான். எந்த காலம் கணவனிடத்துல குற்றம் இருந்தாலும் பிறரிடத்திலோ பிள்ளைகளிடத்திலோ என்ன செய்யாத, குற்றத்தை பேசாத. பிள்ளைகளிடத்து அவன் அப்பாவை அவனுடைய பிள்ளைகளுடைய அப்பாவை நல்லா பேசு. சரிடா உன் அப்பாட்ட சின்ன குறைகள் இருக்கப்பா, அதனால் அன்பாக இருங்க, அதனால் கவனிங்க, அதெல்லாம் பேசாதுங்க, அது தப்பாக பேசாதுங்க, கோவப்படாதுங்க, அன்பாக பேச கற்றுக்கணும். அல்லேலூயா. அடுத்தது கணவனுடைய ஒரு முக்கியமான வேலை, உன்னுடைய மனைவியை எந்த காரணத்தினாலும் பிறருக்கு முன்பதாக கேவலமா பேசாத. என்ன ஒரு மாதிரி இருக்குதுங்க. சில சகோதரமாக இருந்து புருஷர்கள் மனைவி அடுத்த அவ கிடக்குற அவ பாரு, அவளுக்கு மூஞ்ச பாரு, ஆளப்பாரு பப்பளிக்கணும். இதே மூஞ்சி தானடா அன்னைக்கு உனக்கு ரொம்ப பிடிச்ச மூஞ்சி, இன்னைக்கு ஏன்டா நீ அதை அப்படி பேசுற?
நான் நிறைய யோசிப்பேன், ஏன் அப்படி பேசணும்? அல்லேலூயா. என்னோட மனைவிக்கு 63 வயசு ஆகுது. நீங்க யோசித்து பாருங்க, நான் மேரேஜ் பண்ணுற டைம்ல எவ்வளவு அழகா இருந்திருப்போம். அப்படி அப்போ அதே நபர் தானே இது. அப்போ நான் அதை நினைக்கணும் இல்லை. அப்போ என்ன மூஞ்சா ஆணழக நாட்டம் தான் இருக்கு. அப்போ நான் புரிந்து கொள்ளணும், இப்பொழுதும் என்னுடைய மனைவி அவ அழகா தான் இருக்கிறான்னு நான் நினைக்கணும். ஆமே, புரிந்து கொள்ளணும். மனைவி மாற பிள்ளைகளும் முன்னதாக கேவலமாக பேசுவது, மற்ற உலக மனுஷன் முன்பதாக கேவலமாக பேசுவது வழக்கத்தை தகப்பன்மார், கணவன்மார், சகோதரமார் என்ன செய்யணும்? முற்றிலும் விட்டு குற்றம் இருந்தா ஆமே வீட்டில் வந்து தனியாக பேசு, பிள்ளைகளுக்கு முன்னாடி பேசாது. நீ அங்கே பேசுனது சரி, நீ அங்கே உட்கார்ந்தது சரி, என்னால் நீ பழக சரி, இனிமேல் அவனுடைய பழக்க வழக்க திணிச்சதை போட்டு தெரிஞ்ச சிலவன் என்ன செய்வான் தெரியுமா? அங்கே போட்டே அடிப்பான். இவன் என்ன பெரிய ஃபைட்டு கராத்தே என்ன வா இங்க வா, நம்ம மோதி பார்ப்போம். உனக்கு அப்படி அடிச்சு பழகணுமா? ஸ்டேஷன்ல போய் போலீஸ் அடி பார்ப்போம். அடிச்சுட்டு வர முடியுமா? வாட கட்டிடுவான். அநேகர் நான் யார் தெரியுமான்னு காட்டுறது ஓங்கி மனைவி அடிச்சுட்டான். மனைவி பாவம் அந்த புள்ள பூச்சிக்காரையை அடிச்சுட்டு இவரை வீரன்னு காட்டு. மனைவி அடிச்சு பேர் எடுக்கிற வேலையை விட்டுறது பைத்தியக்காரன். இங்க யாரும் இல்லை, அடிக்கிறவன் கவர்மெண்ட். அல்லேலூயா. பப்ளிக்ல மனைவியை கேவலமா பேசாத, பிறருக்கு முன்னதாக கேவலமா பேசாத, பிள்ளைகள் முன்பதாக உன் மனைவியை கேவலமா பேசப்படாது. மனைவிடத்தில் இருக்கிற குற்றத்தை தனியா பேசு. அதுதான் உன் சரீரத்தை நீ கனம் பண்ணுவது, உன் சரீரத்தை அன்பு கூறுவது. அல்லேலூயா. அதே மாதிரி மனைவி சில கணவன் மாறு பக்கத்து வீட்டுக்காரன் காது கிழிகிற மாதிரி பேசுவாங்க. ஏய் நீ ஒரு ஆம்பளைடா, யாரு கேட்கறது? இதான் இருக்கிற சந்ததிகள் சிலர் எல்லாரும், நீ ஒரு ஆம்பளையா? நீ மீச முளைச்ச, உனக்கு மீச, நீ எல்லாம் உலகத்தில் மனைவி சொல்றது வேண்டும். தேவன் உன்னை கடிந்து விடும். எந்த குறை இருந்தாலும் சகிச்சு போ, அன்பா போ. அதுதான் குடும்பம். வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஆமே. அந்த மாதிரி எல்லாம் பேசி குடும்பத்தில் என்ன உண்டு பண்ணாங்க? அறிவிலையும் குழப்பத்தை உண்டு பண்ணுகிற நாவாக இருக்கக்கூடாது. தெரிந்ததை ஒன்று சேர்க்கிற குடும்பமா இருக்கு. யாருடைய குடும்பத்தில் மனைவியும் புருஷனும் மூஞ்சில பார்க்காம பகைச்சிட்டு இருக்கிறேன்னா இன்னைக்கு போய் சரி பண்ணிக்க. ஆமா, மனைவி போய் புருஷன் தம்மை மனைவிகள் கணவனுடைய கையை பிடிச்சி சரியம்மா நம்ம விட்டுருங்க. அதுதான் அங்கதையே கர்த்தர் பிரியுமா? கர்த்தர் அங்கதான் சமாதான சந்தோஷம். நிறைய பேர் நினைக்கிறான் என் புருஷன் சம்பாதிக்கணும், 5 பைசா வீட்டுக்கு தாரதில்லை. என்ன செய்யறது தெரியுமா? சண்டை போட்டா கொடுப்பானா? அவன் அப்படியே இருக்கிறான் லூஸ் மாதிரி. நீ ஜோம் பண்ண ஹல்லேலூயா. ஆண்டவரே புருஷன் நல்ல புத்தியை போடு போப்பா. அப்பதான் நல்லபடியா இருக்கும்போது உன் புருஷனுடைய மனசுல செய்யும் மனைவி நம்ம அம்மா இப்படி இருந்த கூட எவ்வளோ அன்பா இருக்கிறாள், எவ்வளோ ஒழுங்கா இருக்கிறாள், எவ்வளோ கரெக்டா இருக்கிறாள் என்று ஒரு நாள் கட்டாயம் பாசம் இறுதியான புரியுதில்லை. ரொம்ப கவனம். அதே மாதிரி பிள்ளைகள் படிக்கிறாங்க, கவனம் செலுத்து. அல்லேலூயா. கர்த்தரோடு நேரத்தை பிள்ளைகள் செலவிட லிமிட் வைக்காத. கர்த்தரோடு நேரம் செலவிட அன்லிமிட். உலக பிரகாரமாய் காரியங்களுக்கு என்ன ஒரு லிமிட். அநேகருக்கு என்னன்னா பிள்ளைகள் ஊரெல்லாம் மேய்ஞ்சாலும் அவங்க கண்டுக்கிட மாட்டாங்க. சர்ச்சைக்கு வருகிறது மட்டும்தான் லிமிட். அது தவறு. ஏனென்றால் உங்கள் பிள்ளைகளை தவறான வழிக்கு நிரப்பட போறீங்க. தேவனை விட்டு என்ன செய்ய பிரிக்கிறீங்க. கவனமா இருக்கணும். ஆமென். உங்கள் வாழ்க்கையோட A to Z வரையிலையும் எது நடக்கணும்னாலும் கர்த்தரால் மட்டும்தான்.
கர்த்தரால் நடக்கணும்னா கர்த்தரிடத்துல ஒப்படை. ஆமென் ஆமென். எடுத்தோட கேளு. படிச்சியான்னு கேட்கறாங்க, படிச்சிருவாங்க. ஜெபம்னானுங்க, பைபிள் படிச்சானுங்க. ஹalleluya. அதுதான் நல்ல தகப்பனு தாயினுடைய நல்ல குணம். பிள்ளைகளுக்கு சொல்லணும், ஜெபம் பண்ணியா, பைபிள் படிச்சியா, கேட்கிறவன் நல்ல அப்பன் நல்ல அம்மன். சர்ச்சுக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் ரெடியா நேரமா போய் போறோம் சபைக்கு. ஆனா தொடங்க போய் உட்காரணும். அதுக்கு உன்னுடைய படிப்பு காரியங்கள் எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணு, சபைக்கு ஓடி போ என்று துரத்து விடுகிறவன் நல்ல அப்பன் அமையும். அதை தடுக்கிறாய் என்றாலே பயங்கரமான துக்கத்தில் சந்திக்க வேண்டியவர். ஹalleluya. தேவனோடு ஒரு நபரை சேர்த்து விடுவதென்றால் மகிழ்ச்சிக்குரிய வாழ்க்கை. தேவனை விட்டு பிரிப்பதென்றால் வேதனைக்குரிய ஒரு வாழ்க்கை. இதெல்லாம் பிள்ளைகள் எத்தனை பேர் நான் பேசுனது புரிஞ்சது. பாஸ்டர் எங்களுக்கு தேவையான ஒரு ஆலோசனை நம்ம மட்டும் கிடைக்கும், தேவைதான அடுத்த வாரம் கிடைக்காது. நல்ல அதே விட்டு பிள்ளைங்க சரிப்படுத்தி நம்ம ஏதோ ஒரு டைம்ல சில நேரம் வருஷம் ஆவியான ஒரு குடும்பத்துக்கு இப்படி சில நேரம் பேசுவார். மெசேஜ் வேற, மெசேஜ் நாங்கள் 2-3 நாள் ஆயத்தப்படுத்தி வச்சு செய்தியே வேற, பாயிண்ட் வேற மாறி மாறணும். தேவத்திற்கு அல்லேலூயா. நீங்கள் தப்பு செஞ்சிருப்பாங்க. நீங்கள் எப்படி உங்களுக்கு நல்லா தெரியும். கணவன் மனைவிக்குள்ள எப்படி இருக்கு, மனைவி கணவனுக்குள்ள எப்படி இருக்கு, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள எப்படி இருக்கிறீங்க, நீங்க எப்படி தகப்பனா இருக்கிறீங்களா, தலையா செயல்படுறீங்களா, இல்லை அந்நியன் மாதிரி செயல்படுறீங்களா, மனைவி எப்படி நடந்து கொள்றீங்க, எப்படி பேசுறீங்க, பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்றீங்க, உங்களோட பேச்சை கேட்கிற மற்றவங்க என்ன சொல்றாங்க, உங்க கணவனை பிள்ளைகளுக்கு தவறாக சொல்லி பிள்ளைகளுடைய இருதயத்தை கெடுக்கிறீங்களா, கணவனை குறித்து பப்ளிக்ல கேவலமா பேசுறீங்களா, மனைவி குறித்து பிறகு முன்னாடி ஏளனமா கேவலமா பேசுறீங்களா, மாற்றிக்கொள்ளணும். வாயை காத்து எல்லா காவலோடு எல்லாம் முழங்கப்படும். தேவ சமூகத்தில் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களுடைய குணதிசயங்களை சிந்திப்பதற்குரிய நேரம். கண்களை மூடும், உங்களை நீங்க பாருங்க. உங்கள் குணங்கள் எப்படி இருக்கு, உங்களுடைய செயல்பாடு, கணவன் மனைவிடத்தில் நடந்து கொள்ளுகிற விதங்கள், பேசுகிற விதங்கள், மனைவி கணவனிடத்தில் பேசுகிற விதங்கள், கணவன் மனைவி குறித்து பிறருக்கு முன்பதாய் பிள்ளைகளுக்கு முன்பதாய் பேசுகிற காரியம், கணவனை குறித்து பிள்ளைகளுக்கு முன்பதாக பிறருக்கு முன்பதாய் பேசுகிற காரியம், பிள்ளைகள் பெற்றோருக்கு முன்பதாக நடந்து கொள்கிற காரியங்கள் சிந்தித்து பாருங்கள். கட்டாயம் உள்ள பல காரியங்கள் பலரை தொற்றிருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒப்புக்கொள்கிறேன். எல்லாரும் குறைகளை ஆண்டவர் அறிக்கிறேன். ஆண்டவரே, என்னிடத்தில் இந்த குறை இருக்கிறதப்பா, என்னை மன்னி, என்னை நான் திருத்திக் கொள்கிறேன். சகோதரி, உன் கணவன் ரட்சிக்கப்படாத காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய ஒழுங்கினமான பேச்சுகள், அவனை காயப்படுத்துகிற பேச்சுகள், அவனை கோபம் வர வைக்கிற பேச்சுகள். கணவன் ரட்சிக்கப்பட, கணவன் தேவனுடைய சபைக்கு வருவதற்கு தடையா இருக்கு. உன்னை சரிப்படுத்திக்கோ. ஒரு வாழ்க்கை இந்த பூமியில், ஒரு வாழ்க்கை, ஒரு மனைவியோடு ஒரு கணவனோடு வாழ்கிற வாழ்க்கை. பிரிந்தால் தலை தனியாக போய்விட்டது என்பது அர்த்தம். இணைந்த வாழ்க்கை, சகித்து வாழ்கிற வாழ்க்கை. தலை ஒருபோதும் தன்னை மாற்றிக்கொள்ள முடியாது. எனக்கு தலை வேண்டாம் என்று உடல் சொல்லவும் முடியாது. எனக்கு இந்த உடல் வேண்டாம் என்று தலையை சொல்ல முடியாது. தேவன் வைத்ததை, தேவன் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்க கடவுள் வேறு சொல்லுகிறார். இன்று கர்த்தர் அதைதான் உனக்கு நினைப்பூட்டுகிறார். மனைவியை இகழ்ந்து கேவலப்படுத்தி தள்ளி பேசி பிற பெண்கள் மேல் கவனத்தை செலுத்தி வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருக்கிற சகோதரனை, மனைவிடத்திற்கு அன்பாய் பேச முடியவில்லை, பிற ஸ்திரீகளிடத்தில் நீ அன்பாய் சிரித்து பேசுகிறாய். அவ்வளவு ஒரு மனைவி கேவலமா நினைக்கிறாயா? சொந்த கணவனிடத்தில் அன்பாய் பேச உனக்கும் விருப்பம் இல்லை, மற்ற ஆண்களிடத்தில் சிரித்து குனைந்து பேசி பழகுகிறார்.
உன் வாழ்க்கையை நீ ஏன் கெடுக்க வேண்டும்? கணவன் உன் தலை அல்லவா? நீ உடல் அல்லவா? உன் பிள்ளைகள் அவயவங்கள் அல்லவா? இப்படி இணைந்து வாழ்வதுதானே குடும்பம். சகித்து பொறுத்து ஞானமாய் நடந்து கொள், ஞானமாய் பேசு, ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் செபிப்போம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல நேரத்திலும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்ட நல்ல வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். தன் வாயின் பலனான் நன்மையை புசிப்பான் என்ற தலையில் நாங்கள் கேட்ட நல்ல ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களோடு கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பம் எப்படி கட்டப்பட வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து கர்த்தர் இடைப்பட்டு அவர்களுக்குள் இருக்கிற குறைகளை ஆவியில சுட்டிக்காட்டி அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவனுக்கு வைராக்கியம் அதற்கு கிருபை செய்வீராக ஆண்டவர். ஒவ்வொரு குடும்பங்களும் மற்றவர்கள் பார்க்கும்போது ஆச்சரியப்படத்தக்க நிலைகள் குடும்பத்தை உருவாக்குவீராக ஆண்டவரே. வளைந்து மாற்றுவீராக. உங்களுடைய வாழ்க்கையில் கத்த பெரிய காரியங்கள் செய்யும். அந்த தினத்தை ஆசீர்வாதத்தோடு அனுப்பும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற ஜெபங்கள் நல்ல பிதாவே.